வணக்கம். விவிலியம் விவாதிப்போம். இதுதான் இந்த வலையொலியின் தலைப்பு. இந்த வலையொலியில் மதம் சார்ந்த பல விடயங்கள் பேசப்படும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்ததல்ல. விவிலியம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்பதுதான் களம். விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன, அது பிற மதங்கள் அதை எங்கெங்கு கடைபிடித்திருக்கின்றன, பிற மதத்தில் அவைகள் எங்கெங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளையெல்லாம் கோர்த்து ஒரு ஆய்வாகத்தான் இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக வரும். நீங்கள் அறியாத பல செய்திகள் இதில் இருக்கும். உங்களுக்கு தெரியாத பல செய்திகள் தேடி எடுத்து வைக்கப்படும். கண்டிப்பாக ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரசனை மிக்க கோர்வையாக இது இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். முதலில், உலகத்தில் எந்த மொழி முதலில் பேசப்பட்டது என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. உலகில் முதலாக எந்த மொழி பேசப்பட்டிருக்கும், எந்த வார்த்தை முதல் வார்த்தையாக இருக்கும் என்ற கருத்து பரவலாகவே எல்லோர் மனதிலுமே இருக்கும். ஆனால் பெரும்பாலான தமிழர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார்கள்: எங்களுடைய மொழிதான் மூத்த மொழி. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றிய மொழி எங்களுடைய மொழிதான் முதன்மையான மொழி என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களின் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் ஒரு 5 மொழிகளை முதன்மையான மொழியாக இவைகள் இருக்கக்கூடும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று, பாபிலோனியர்கள் பேசிய மொழி; இரண்டாவது, தமிழ் மொழி; மூன்றாவது, சமஸ்கிருதம்; நான்காவது, எகிப்து மொழி. இந்த 4 மொழிகளும் இன்னொரு மொழியும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி 5 மொழிகளைத்தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த 5 மொழிகளில் எது முதன்மையான மொழி என்கின்ற பொழுது, ஒரு காட்டுப்பகுதியில், அதாவது ஒரு இருட்டடைந்த ஒரு குகை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எந்த மொழியை உபயோகப்படுத்தி இருப்பார்கள் என்கின்ற ஆய்வுக்கு இதுவரை விளக்கம் இல்லை. மனிதனுடைய தோற்றம் 6000 ஆண்டுகளுக்கு உள்தான் இருந்திருக்கும் என்று கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. ஆனால் சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நியண்டர்தாஸ் என்கின்ற வகை சார்ந்த, சற்று விலங்கை சார்ந்த ஒரு இனம், மனித இனம் வாழ்ந்து கொண்டு இருந்தது என்றும் அவர்கள்தான் மனித இனத்தின் மூத்தவர்கள் என்ற கருத்து பதிவாயிரு. ஆனால் எந்த மொழி முதல் மொழியாக இருந்திருக்கும் என்பதில் இன்று வரை இழுபறிதான் நீடித்து கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொருவரும் அவருடைய கற்பனையில் ஏதோ கதைகளை சொன்னால் கூட இந்த மொழிதான் முதலில் பேசியிருப்பார்களா என்கின்ற விடயத்தில் கேள்விகள் இருக்கின்றன. அதுபோல மனிதன் எப்பொழுது பேச ஆரம்பித்திருப்பான் என்கின்ற தேடலை ஆய்வாளர்கள் எடுக்கிறார்கள். அது எப்படி எடுக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய எலும்புக்கூடு தான் கிடைக்கும். இந்த எலும்புக்கூடில் அவனுடைய வாய் அசைவுகள் அசைந்திருக்கிறதா, அந்த வாய் அசைவுகள் அசைக்கப்பட்டிருந்தால், பேச்சு மொழியை நோக்கி அவைகள் நகர்ந்திருந்தால் அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கும் என்பதை மையப்படுத்தி தான் ஆய்வாளர்கள் அந்த தேடலை எடுத்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் தேடிய பொழுது மனிதன் எப்பொழுது பேச ஆரம்பித்தான் என்கின்ற கருத்துக்குள் அவர்களாலும் வர முடியவில்லை. இதற்காக பல அறிஞர்கள், பல விஞ்ஞானிகள் பல காலங்களாக அதை குறித்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் மனிதன் எந்த வார்த்தையை முதலில் பேசியிருப்பான் என்கின்ற கருத்துக்குள் வருகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அனைத்து ஆய்வாளர்களும் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஹே என்கின்ற வார்த்தையைத்தான் மனிதன் முதலாக பேசியிருக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த ஹே என்கின்ற வார்த்தை தான் அனைத்து மொழிகளுக்கும் முதன்மையான வார்த்தையாக இருந்ததா என்கின்ற கேள்விகள் வருகின்றன. மனிதன் வேட்டையாடச் செல்கின்றான். வேட்டையாடச் செல்கின்ற பொழுது அங்கு அவனுக்கு உணவு கிடைக்கிறது. எப்பொழுதுமே அந்த காலகட்டத்தில் உணவு தான் பிரதான களமாக இருந்தது. எனவே வேட்டையாடச் செல்கின்ற பொழுது உணவு கிடைக்கிறது. அந்த உணவை எடுத்து நாம் அனைவரும் உண்ண வேண்டும் என்கின்ற பொழுது அவன் தள்ளி இருக்கக்கூடியவர்களை வாருங்கள் என்று அழைப்பதற்காக இந்த ஹே என்கின்ற வார்த்தையை அவன் உபயோகப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் ஆய்வாளர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த ஹே என்கின்ற வார்த்தை எந்த மொழியை சார்ந்தது என்பதற்கு இதுவரை விளக்கம் இல்லை. ஆங்கிலத்தும் இது சொல்லப்படுகின்றது, பிற அனைத்து மொழிகளிலுமே சொல்லப்படுகின்றது. ஆனால் ஒரு தமிழர்களுக்கு ஒரு ஆறுதலான விடயம் என்னவென்றால், தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பல வார்த்தைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் புதைந்து கிடக்கிறது என்பது தான் ஒரு சந்தோஷமான செய்தி. அப்படி என்றால் இந்த பல மொழிகளில் தமிழ் வார்த்தை புதைந்து கிடக்கிறது என்றால்
தமிழ் என்கின்ற வார்த்தை தான் முதலில் தோன்றியிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அந்த கருத்து வலுவடைவதற்கான ஒரு களமாக இருக்கின்றன. உலகத்தில் இதுவரை கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய மொழிகளின் எண்ணிக்கை 6032ற்கு மேல் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த 6032 மொழிகளில் சுமார் 4000ற்கு மேற்பட்ட மொழிகளில் தமிழ் வார்த்தைகள் புதைந்து கிடக்கிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் முதலில் தோன்றிய மொழி தமிழா என்கின்ற கேள்வி நம் மனதிற்குள்ளும் எழும்பி விடுகிறது. இங்கு மதம் எப்படி உருவானது என்பதை நாம் பார்ப்பதற்கு முதலில் மொழி எப்படி உருவானது என்பதை பார்த்தால்தான் மதம் எப்படி உருவானது என்று நம்மால் கணிக்க முடியும். ஆய்வாளர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் குறிப்பிடுகின்றது, என்று மனித இனம் தோன்ற ஆரம்பித்ததோ அன்றே பயம் என்கின்ற வார்த்தை மனிதருக்குள் உருவாகிவிட்டது. அப்படி பயம் என்ற வார்த்தை உருவாகுவதின் பின்னணியில்தான் மதம் என்கின்ற வார்த்தை ஒளிந்திருந்தது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி கணக்கிட்டு பார்த்தால் மனிதன் எப்பொழுது தோன்றினானோ அப்பொழுதே மதம் என்கின்ற வார்த்தை பயம் என்கின்ற அந்த அடையாளத்திற்குள் புதைந்து அவனோடு பயணித்து கொண்டு இருந்தது என்பதை நாம் உணர முடிகிறது. அவன் அறிவு சார்ந்த தேடல்களை எடுக்கின்ற பொழுது அது நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்கின்ற எண்ணத்தை அவனுடைய மனதில் உருவாக்குவதற்கும் இதுதான் களம் அமைத்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் மொழி உருவான கதையும் மதம் உருவான கதையும் ஏறக்குறைய மனித இனம் தோன்றிய காலத்தில் இருந்தே உருவாகி இருக்க வேண்டும் என்பதுதான் பதிவு. இந்த மதங்கள் தான் உலகத்தை உருவாக்கியதா, இல்லது இந்த உலகம் இந்த மதங்கள் சொன்ன கோணத்தில்தான் உருவானதா என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுதுதான் பல சந்தேகங்களும் பல விமர்சனங்களும் நம் மனதிற்குள் எழும்புகின்றன. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உலகத்திலே பல மொழிகள் இருக்கிறது, பல மறைநூல்கள் இருக்கிறது. இந்த மறைநூல்களில் புத்தர், மாவீரர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு 2000 வருடத்திற்கு முன்புதான் வந்து அவர்கள் ஒரு மதத்தை உருவாக்குகிறார்கள். அப்படி என்றால் அதற்கு முன்பு வரை இங்கு என்ன மதம் இருந்தது, அந்த மதம் எப்படி உலகம் உருவான கதையை சொல்கிறது, அந்த கதைகளுக்குள் என்னென்ன உண்மைகள் இருக்கிறது, அது விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதைகளோடு ஒத்து போகிறதா, விவிலியம் அந்த கதைகளைத்தான் உள்வாங்கி கொண்டு பயணிக்கிறதா போன்ற பல விடயங்களை குறித்து நாம் ஆராய வேண்டியதிருக்கிறது. விவிலியத்தில் ஆதியாகமம் என்கின்ற அதிகாரத்தில் முதலாக உலகம் உருவான கதை சொல்லப்படுகிறது. இந்த உலகம் உருவான கதை சொல்லப்படுகின்ற அந்த அதிகாரத்தில் விஞ்ஞானத்தை மையப்படுத்திய கருத்துகளும் புதைந்திருக்கிறது. அப்படி என்றால் விஞ்ஞானத்தை மையப்படுத்திதான் உலகம் உருவாகி இருக்க வேண்டும் என்கின்ற தகவல் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை குறித்தெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக என்னுடைய காணொளிகளை பார்த்து கொண்டிருங்கள். வியக்கத்தக்க செய்திகளோடு தினமும் உங்களோடு கைகோர்த்து கொண்டு பயணிப்பேன். நன்றியுடன் இன்பா.